கட்சியிலலாம் பங்கு கேட்கிற அளவுக்கு நான் ஏதோ திமுக முட்டுக்கிறோம் நீங்க நினைக்கிறீங்க சார். டிடிஆர் பாண்டியராஜன் தியாகராஜன் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை ரெக்கார்ட் பண்ணி அதுவே மிகப்பெரிய துரோகம். நம்ம பேசுறத இப்படியில டிடிஆர் பாண்டியராஜன் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணது இவர் ரெக்கார்ட் பண்ணது. அரசியல்வாதினா ஒரு சேவை செய்யணுங்கிறதுல அதெல்லாம் கிடையாது சார். நீங்க வேற நேற்று போய் சேர்ந்த நாஞ்சி சம்பந்திட்ட கொள்கை என்னன்னு கேட்டா பிறப்புக்கும் எல்லாம் உயிர்கோன்றாரு. அவருக்கே சொல்ல தெரியல. தலைமை தற்கொலை ஆயிட்டாரு அவரு. அவைக்காவை பத்தி கேட்கறதால நான் சொல்றேன். அங்க என்ன கொள்கை இருக்கு, என்ன தத்துவம் இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு, அது இல்லைன்னு தானே தேடிட்டு இருக்கிறாங்க. தாவேக்களை ஒரு அனுமதி கட்டு நான் கோபியில நான் ஒரு கூட்டத்தை போட போறேன், எனக்கு அனுமதி கொடுங்க. இந்நேரம் செஞ்சிருந்தேன் சார். செங்கோட்டையில் சரியான ஆம்பளையா இருந்தா, எடப்பாடிக்கு சவால் கொடுக்குற ஆம்பளையா இருந்தாக்கா இந்நேரம் பார்த்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தின் தலைவரை நீங்க வராதீங்க. நீங்க பெரிய கழுத்து. செய்தியாளர் சந்திப்புல வேணா கெடு விதிக்கலாம், ஆனா களத்துல பாத்தீங்களா? அப்ப அந்த ஸ்கிரீன் இமேஜ் உடையுதுன்றதா? அப்ப நீங்க எந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னா நீங்க குறை சொல்லுவீங்க. இனிமேல் நீங்க அதிமுக நீங்க ஊழல் கட்சி சொல்லுவீங்களா? சொல்ல முடியுமா? எல்லாரும் தான் இங்க எல்லாரும் தான் சேர்த்துக்கிறல. அப்புறம் என்ன, நீ அந்த குட்டையில தான் மட்டை, அவ்வளவுதான். அப்புறம் இந்த புது அரசியல் அவ்வளவுதான், ஒண்ணுமே இல்லை. மாற்றமும் கிடையாது. அப்ப அதனால தான் சொல்றேன், உங்களுக்கு கொள்கையும் கிடையாது, எதுவும் கிடையாது. பிஎன்சி நேயர்களுக்கு வணக்கம். மக்கள் பார்வை நேர்காணல் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. இன்றைய தினம் நம்முடன் பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக பத்திரிகையாளரும் அரசியல் விமர்சகருமான ஷேக்வாரா ஜெய்சங்கர் சார் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். தமிழக அரசியல் சூழல்ல பரபரப்பா எல்லாரும் ஆட்சியை பிடிக்கணும்னு தீவிரமா அரசியல் வேலைகளில் ஈடுபட்டு பரபரப்பா நடத்திட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல தாவேக தலைவர் விஜய பிரவீன் சக்கரவர்த்தி, காங்கிரஸ்ல இருந்து பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துருக்காரு, பேசியிருக்கிறாங்க. என்ன சார், என்ன நடக்குது? இல்லை, இப்போதான் நான் பார்த்தேன், தகவலை பார்த்தேன். நீங்கள் சொல்லி தான் தெரியுது அந்த பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்தாருன்னு சொல்லிட்டு சில ஊடகங்களையும் நான் பார்த்தேன். ஆனால் அந்த கட்சியோட மாநிலத்தில் செல்வ பெருந்தகைக்கே பார்த்தீங்கன்னா அவர் எதுக்கு வந்தார், ஏன் வந்தார், பார்த்தாரா, எது, அதை பற்றி எந்த தகவலும் தெரியாதுன்னு யார் சொல்லிருக்கா? தமிழ்நாட்டோட காங்கிரஸ் மாநில தலைவரே அப்படி பேசுகிறாரு. அப்படி இருக்கும்போது பிரவீன் சக்கரவர்த்தி பார்த்துட்டாருன்னு சொன்னதுன்னா அப்படியே நீங்கள் பரபரப்பா எல்லா ஊடகங்களும் பேசுகிறாங்க. சார், ஒரு விஷயம், இந்த பிரவீன் சக்கரவர்த்தி யார்? அவர் ஒரு ஆதவ அர்ஜுனா, காங்கிரஸ்ல ஒரு ஆதவ அர்ஜுனா, அவ்வளவுதான். நீங்க ஜான் ஆரோக்கியசாமியோட கூட ஒப்பிட முடியாது. ஜான் ஆரோக்கியசாமி பாத்தீங்கன்னா ஒரு விசுவாசம் மிகுந்த ஒரு நபர். யாருக்கு? தாவேகாக்கு. ஆனால் பிரவீன் சக்கரவர்த்தி ஒப்பீட்டளவு நீங்க ஜான் ஆரோக்கியசாமி நிச்சயம் ஒப்பிட முடியாது. ஏன்னா ஆதவ அர்ஜுனா மாதிரி சொல்ல முடியும். ஏன்னா ஆதவ அர்ஜுனா பல கட்சிக்கு போயிட்டு வந்தார். பிரவீன் சக்கரவர்த்தி கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், அவர் திமுகவில் பிடிஆர் பாண்டியராஜன் தியாகராஜன் பேசக்கூடிய அந்த பேச்சுக்களை அதை ரெக்கார்ட் பண்ணி அதுவே மிகப்பெரிய துரோகம். ஒருத்தன் நம்ம பேசுறத நட்பு அடிப்படையிலயோ அல்லது வேற ஏதோ ஒரு அடிப்படையில பிடிஆர் பாண்டியராஜன் ஆடியோ ரெக்கார்ட் பண்ணது இவர். ஆமா, ரெக்கார்ட் பண்ணதே பிரவீன் சக்கரவர்த்தின்னு தான் ஒரு தகவல். அது அவர் ரெக்கார்ட் பண்ணி அதுக்கு பிறகு அதை கைமாத்தி ஒரு காங்கிரஸ் எம்பிக்கு ஒருத்தருக்கு கைமாற்றி அந்த எம்பி கிட்ட இருந்து சவுக்குக்கு கைமாறி சவுக்கு மூலமா பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு போய் அப்படிதான் அந்த ஆடியோவை வெளியாச்சுன்னு ஒரு தகவல் இருக்கு அரசியல் வட்டாரத்துல. அப்ப பெரிய ஆளதான் பார்த்து அப்படி இல்ல, விசுவாசம் இல்லைன்ற நான் நட்பு அடிப்படையிலயோ ஏதோ ஒரு வகையில உங்களை கூப்பிட்டு வச்சு பேசுறாங்கன்னா பிடிஆர் இவருக்கு என்ன தொடர்பு, அரசியல் ரீதியான தொடர்பா அல்லது வியாபார ரீதியா தொடர்பா நமக்கு தெரியாது. ஏதோ ஒரு அடிப்படையில நம்ம நட்புன்னு சொல்லிட முடியாது. ஆனால் கூப்பிட்டு பேசும்போது அவர் பேசக்கூடிய சில தகவல்களை ரெக்கார்ட் பண்ணி அதை பப்ளிக்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப நாசுக்கா அதை பப்ளிக் பண்ணி அப்படிப்பட்ட நபர் தான் இந்த பிரவீன் சக்கரவர்த்தி. ஸோ அவர் பேசுனதுனால பெரிய என்ன இங்க எல்லா கூட்டணியில எல்லாம் எந்த விரிசலும் கிடையாது. எனக்கு ஒன்றும் அந்த மாதிரி தெரியல சார். இங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். ராகுல் காந்தியே பேச இல்ல, ராகுல் நீங்க பாருங்க, ராகுல் தரப்புல இருந்து எதுவும் இப்போ இங்க தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவருக்கே பாத்தீங்கன்னா முடிவெடுக்கிற அதிகாரம் கிடையாது. இவர் ஒரு அட்வைசர், அவ்வளவுதான். இவர் இவங்க கூட வலுக்கட்டாயமா கூப்பிட்டுருக்கலாம். ஆதவ அர்ஜுனா தரப்புல இருந்து தான் வலுக்கட்டாயமா கூப்பிட்டதா கூட சொல்றாங்க. அவர் போனதுல உடனே ஒரு கூட்டணி மாற்றம் வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. தாவேக தரப்புல இருந்து காங்கிரஸ்க்கு அழைப்பு விடுக்கிறாங்க. காங்கிரஸுக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது நீங்க பேசுங்கன்னு சொல்லி ஒரு கட்டாய அழைப்பின் மூலம் கூட வந்திருக்கலாம்னு சொல்றேன் நான். திமுக தரப்புல இருந்து, ஏன்னா பிரவீன் சக்கரவர்த்தியோட டிஎன்ஏ எப்படின்னு கேட்டீங்கன்னா அகைன்ஸ்ட் டிஎம்கே. இதுதான் இங்க கவனிக்கணுங்க. சோ டிஎம்கேக்கு எதிரான ஒரு மனநிலையில் இருக்கிறவரை இவங்க எளிதாக கூப்பிட்டு வர முடியும்.
அப்படிதான் அவர் வந்திருக்காரு தவிர இதனால காங்கிரஸ் வந்து திமுக கிட்ட வந்து 40 இருந்து 70 சீட் வரைக்கும் சார், கேட்டதாகவும் அதுதான் சார். நீங்க என்ன பீகார்ல ஜெயிச்சிட்டீங்களா, உங்களுக்கு எப்படி கொடுக்க முடியும்னு இவர் பேசினதாகவும் அதனால இதெல்லாம் வந்து ஊடகங்கள்ல கசிய விடக்கூடிய செய்திகள் நம்ம பேச முடியாது. ஆனால் நான் வந்து சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் தான் கேட்டீங்கன்னா, திமுக தரப்புல வந்து இங்க பலத்தை பொறுத்து தான் வந்து உங்களுக்கு வந்து சீட்டு எண்ணிக்கை. அது அண்ணா திமுக அதே நிலைப்பாடு தான். இங்கே இவங்களுக்கு என்ன பலம் இருக்குன்னு ஒரு காலத்தில் 65 சீட்டு கொடுத்தாங்க சார். 30க்கு 10 எம்பி சீட்டை பிரிச்சுக்கிட்டாங்க. 30 வந்து பார்த்தீங்கன்னா வந்து தேசிய கட்சி கொடுப்பாங்க, 10 சீட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஆளும் தரப்பு எடுத்துக்கும். அது எம்ஜிஆர் அந்த ஃபார்முலா தான் வந்து கலைஞர் அந்த ஃபார்முலா தான் பண்ணாங்க. காலப்போக்கில் இந்த கட்சி வந்து நலிவடைஞ்சிட்டே வருது. அப்படி வரும்போது வந்து இப்போ இன்னைக்கு அவங்களுக்கு என்ன பலன் பார்க்கணும். நான் கேட்குறேன் வந்து இப்போ இருக்கிற இந்த காங்கிரஸ் கட்சிக்கு நீங்க சொல்லுங்க, மனசை நெஞ்சில ஒண்ணா கை வச்சு சொல்லுங்க. நீங்க எங்கேயாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீதிக்கு ஒரு ஓட்டு சொல்ல முடியுமா? காங்கிரஸுக்கு வீதிக்கு ஒரு ஓட்டு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அந்த கட்சியோட செயல்பாடு அப்படி நாளுக்கு நாள் காணாம போய் கரைஞ்சி காணாம போயிருக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா வந்து நொடிஞ்சு போன வந்து ஒரு என்ன சொல்றதுன்னா வந்து ஒரு நிலையில தானே இருக்கு காங்கிரஸ். அப்படி இருக்கும்போது அதனுடைய அடிப்படையில் தான் சீட்டு வந்து இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னா, இந்த பிரவீன் சக்கரவர்த்தி கூட்டு வந்து இந்த மாதிரி இவங்க ஒரு பேச்சுவார்த்தை அவங்க வந்தாங்களோ அல்லது இவங்க கூப்பிட்டாங்கன்னு வச்சுப்போமே, இதன் மூலமா நான் திமுகவுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து சீட்டு எண்ணிக்கையில வந்து இவங்க நெருக்கடி கொடுக்கறதா நினைக்கிறாங்க. நீங்க வந்து சீட்டை குறைச்சிங்கன்னா நாங்க அங்க போயிருவோன்ற மாதிரி ஒரு ஃப்ரேம் கிரியேட் ஆகுது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, வடிவேல் சொல்ற மாதிரி அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமா தான் இருக்குன்னு சொல்ற மாதிரி டிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல காங்கிரஸை கழட்டி விடனா கூட அதுக்கு தயங்க மாட்டாங்க சார். ஏன்னா இவங்களால வந்து இவங்க போயிட்டாங்கன்னா நமக்கு வந்து இந்த தொகுதியெல்லாம் நம்ம பலவீனம் அடைஞ்சிருமேன்னு நம்ம வந்து நினைக்கணும். ஆனா சில தலைவர்கள் காங்கிரஸ்ல இருக்க சில தலைவர்கள் பேசக்கூடிய வார்த்தை, நீங்க திருச்சி வேலுசாமியா இருக்கட்டும், இன்னும் சில பேர் கூட வந்து பேசக்கூடிய பேச்சுக்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்குலாம், ஆட்சியிலலாம் பங்கு கேட்கிற அளவுக்கு நான் ஏதோ திமுக முட்டு கொடுக்க நீங்க நினைக்காதீங்க சார். அந்த அளவுக்கு உங்களுக்கு வலிமை இல்லை. என்னுடைய பார்வையில ரொம்ப வெளிப்படையா நான் சொல்லக்கூடிய ஒரு கருத்து தான் கேட்டா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு பார்ட்டி அங்க இருக்குன்னு கேட்டா டிஎம்கே அலையன்ஸ்ல வந்து அது விசிக ஒண்ணுதான். மற்ற கட்சிகள் எல்லாம் வந்து பலவீனமா தான் இருந்து. கம்யூனிஸ்டுகள் கூட வந்து ஒரு காலத்துல இருந்த அந்த கம்யூனிஸ்ட் இல்ல, ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி இருந்த அந்த கம்யூனிஸ்ட் இல்ல சார். தெருமுனை கூட்டங்கள்லாம் போடுறாங்களா சார் கம்யூனிஸ்ட்? இப்ப நீங்க சொல்லுங்க சார், எங்கேயாவது போராட்டங்கள்லாம் நடத்த முடியாது சார். அதெல்லாம் வந்து நான் தான் சொல்றேன், போராட்டம் அது வேற சார். நீங்க திடீர்னு வந்து ஒரு 500 பேர் குட்டி ஒரு கூட்டம் கூட்டுறீங்க, ஒரு 100 பேர் அது வேற. நான் சொல்ல தெருமுனை கூட்டங்கள் மூலமா வந்து கட்சியை கொண்டு போன காலம்னா வந்து இன்னைக்கு கம்யூனிஸ்டுகளை அதை செய்யல. 4 சேர் இருக்கு சார், ஒரே ஒருத்தர் மைக்ல நின்று பேசுறோம், அந்த 4 சேர்ல உட்கார்றதுக்கு ஆள் இருக்காது. ஆனா ஒரு தெருமுனை கூட்டம் நடக்கும். இயல்பாவே அவங்க அப்படி மலிஞ்சு போயிட்டாங்கன்னு சொல்றீங்களா, இல்ல திமுகவோட சேர்ந்ததுனால? இல்ல, நீங்க வந்து அது திமுக நீங்க அண்ணா திமுக போலியா? நான் கம்யூனிஸ்ட் இருந்திருக்காங்க. திராவிட கட்சிகளோட போய் அதுதான் சார், திராவிட கட்சியோட போய் தேஞ்சி வந்து அவங்க கட்டெரும்பு ஆயிட்டாங்க. கழுதுன்னு சொல்ல நினைச்சிடாதீங்க நீங்க. அந்த மாதிரி கட்டெரும்பு சித்தெரும்பு ஆயிடுச்சு, அவ்வளவுதான். அது காலப்போக்கில் தேய்மானம் ஆயிடுச்சு இந்த கட்சிலாம். விசிகா வலிமையா இருக்கு. அந்த பொலிட்டிக்கல் பார்ட்னர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அது வந்து ஸ்ட்ராங்கா இருக்கு. மற்ற கட்சிகள் எல்லாமே பலவீனமா தானே சார் இருக்கு. ஆனா தாவேகா வந்ததும் கொஞ்சம் விசிகாவுக்கும் பின்னடைவு தான் அப்படின்ற மாதிரி. அப்படி இல்ல சார், இங்க எந்த வகையில நீங்க சொல்லுங்க. இந்த ரசிகர்கள் கடைசியா நீங்க இப்ப நீங்க இந்த கேள்வி எல்லாத்துமே இருக்கு, அதை நான் கிளியரா பதில் சொல்றேன். இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேற சார். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சுக்கு மேல நிலைமை மாறும். மார்ச் அதுக்கப்புறம் நீங்க கேண்டிடேட் செலெக்ஷன்லாம் போயிருவீங்க. நீங்க அதெல்லாம் செலெக்ஷன் ஆயிட்டு நீங்க ஓட்டு போட போகும்போது அங்க சில பேர் பார்ப்பான். முதல் பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் நம்ம சாதிகாரனான்னு பார்ப்பான். இவனுக்கு அதை சாதிகாரன் கன்ஃபார்ம் ஆயிட்ட பிறகு பாத்தீங்கன்னா இவரை யார் நிக்க வைக்கிறான் பார்ப்பான். செல்வந்தரா? ஆமா, அந்த கட்சியோட கூட்டணி என்ன இதெல்லாம் பார்ப்பான். இதெல்லாம் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அவன் வந்து பணக்காரனா, அவன் ஊர்காரனா வர பார்ப்பான். பணக்காரனா இருக்கணும், ஊர்காரனா, சொந்த ஊர்காரனா இருக்கணும். சென்னையில கொண்டு போய் கடைசி இத்தனை வகைகளை பார்ப்பான் வாக்களிக்கும் போது. அப்ப விஜய் காணாம போயிடுவாரு. அப்ப காணாம போயிடும். அப்ப அரசியல்வாதினா வந்து ஒரு சேவை செய்யணுங்கிறதுல அதெல்லாம் கிடையாது சார். நீங்க வேற நேத்து போய் சேர்ந்த வந்து நாஞ்சில் சம்பந்திட்ட கொள்கை என்னன்னு கேட்டா பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும்ன்றாரு. அவருக்கே சொல்ல தெரியல. இப்ப தலைமை தற்குறி ஆயிட்டாரு அவரு. அந்த கட்சியில போயிட்டு தாவேகாவை பத்தி கேட்கறதுனால நான் சொல்றேன், அங்க என்ன கொள்கை இருக்கு, என்ன தத்துவம் இருக்கு, என்ன கோட்பாடு இருக்கு, அது இல்லன்னு தானே தேடிட்டு இருக்காங்க. சரி, புதுசா போனவங்களால ஏதாவது சொல்லுவாங்கன்னு பார்த்தா அதையும் செங்கோட்டையும் சொல்லவே இல்லை. அதாவது இந்த நாஞ்சில் சம்பந்தம் எனக்கு கொள்கை வந்து என்னை வந்து மாவட்டம் தோறும் பேசுறதுக்கு எனக்கு அனுமதி, தமிழ்நாடு முழுவதும் எனக்கு பேசுறதுக்கு அனுமதி கொடுத்திருக்காரு. என்ன பேசுவீங்க? இங்க பத்திரிகையாளர் கேட்கிற 4 கேள்விக்கு 2 கேள்விக்கு பதில் சொல்ல. மற்ற கட்சிகள்ல கிடைக்காத அங்கீகாரம் வந்து நமக்கு தாவேக்காவுல கிடைக்கும், உயரிய பதவி கிடைக்கும், நம்மளோட அரசியல் எதிர்காலம் வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்களே. திமுக, அண்ணா திமுக
வீசி எறிந்த குப்பைகளை எல்லாம் கொண்டு வந்து நீங்க கொலு வந்து நடத்துறோம்னு சொன்னா அது தாவேக்கா ஒரு குப்பை கிடங்குங்கிற சார் மாதிரி அப்படிதான் சார், அது குப்பை கிடங்கு தான் சார். சார் இன்னைக்கு திமுக அதிமுக வீசி எறிந்த குப்பைகள் தானே. யாரை வேணா நீங்க செங்கோல் ஏதோ நான் அவங்களை வந்து தரம் தாழ்ந்து பேசுறதா நீங்க நினைக்காதீங்க. வீசி எறிந்தவர்கள் தானே சார். அங்க இருந்து கிளம்புறவங்களை சொல்லுங்க சார். ஒரு 10 பேர் கிளம்பி போயிட்டு இப்ப எம்ஜிஆர் நீங்க ஒப்பிட்டாலும் நீங்க எம்ஜிஆர் அதுதான் நான் வந்து நிர்மல் சிட்டியார் நிர்மல்குமார் போயிருக்காரு, ஆதவர்ஜனா எல்லாமே வீசி எறிந்தவங்க. அப்பதான் அப்ப நான் இந்த வார்த்தை நான் பயன்படுத்துற என்ன தப்பு. அடுத்த இப்ப திமுகவில இருந்து ஒருத்தர் போறாரா சார்? அது வேற ஒரு இது பாருங்க, இங்க சில விஷயங்கள் நடக்குது, தாவேக்காலே நடக்குதுன்னு கேட்டா செய்திகளை கசிய விடுறதுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப நீங்க சொல்லுங்க, நாஞ்சில் சம்பத் எந்த கட்சியில இருந்து போய் இணைஞ்சார்? நீங்க சொல்லுங்க சொல்லுங்க, எந்த கட்சியில இருந்து பேசினார்? செங்கோட்டையில சொல்லுங்க. அதிமுக சொல்லுவீங்களா? நீக்கப்பட்ட பிறகு போனீங்கன்னா கணக்குல வரமாட்டீங்க சார். அதுதான் எடப்பாடி சொல்றாரு. எடப்பாடி சொல்றது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டெக்னிக்கலா வேலிடான பாயிண்ட். என்ன சொல்றாருன்னா, அவர் எங்க கட்சியிலே நான் ஏன் சொல்லணும்னு கேட்கிறாரு. அவரு நான் ஏன் பேசணும்னு கேட்டாரு. ஆமா, அவர் எங்க கட்சியே கிடையாது. அவருடைய என்ன, அவருடைய கருத்து, அவங்க அதையே நான் வந்து பேரை கூட சொல்லவே இல்லை. அதேதான் இங்க. ஆமா, இதனால எந்த ஒரு இவரை சொல்லுங்க சார். நீங்க நாஞ்சில் சம்பத்து கேட்கிறாங்க, ஐயா நீங்க கட்சி மாறிட்டே இருக்கீங்க, அதுக்கு என்ன சொன்னார் அவரு? நான் கட்சி மாறலையே, நான் கட்சி மாறலையே இது கட்சி தாவிட்டங்கிறாரா? சொல்லுங்க, நீங்களும் சொல்லுங்க. அவர் எத்தனை கட்சி மாறி இருக்கிறாரு? யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க. இது தமிழ்நாடு முழுவதும் வந்து நாஞ்சில் சம்பத் எந்த கட்சியில இருக்காருன்னு கேட்டா டைம் பார்த்து சொல்லக்கூடிய அளவுக்கு நிலைமை மாறிச்சு. இது டைம் பார்த்து, நாள் பார்த்து, காலண்டர் பார்த்து இல்ல, வாட்ச பார்த்துட்டு இன்னைக்கு எந்த கட்சியில இருக்காரு சொல்லி கேட்டு சொல்றாங்க. போன வாரம் வந்து பாத்தீங்கன்னா மல்லை சட்டியோட மேடையில் நின்று நான் பார்த்தேன். நேரத்துக்கு ஏத்த மாதிரி அப்புறம் நான் ஒருமையில பேசுறோம். அப்புறம் உங்களுக்கு சிக்கலாயிரும். அப்புறம் ஒருமையில பேசணும் தப்பாயிரும். அப்புறம் இவெல்லாம் ஒரு ஆளுன்னு வந்து அப்ப இப்ப வீசி எறிந்த குப்பையா இல்லையா? திராவிடம் வீசி எறிந்த அசிங்கம், திராவிடம் வீசி எறிந்த குப்பை. இந்த குப்பையெல்லாம் கொண்டு போய் வச்சு நீங்க வந்து பனையோட கொழு வச்சுட்டு ஆகா ஓகோன்றீங்க. யாருக்கு நஷ்டம்? யாருக்கு கஷ்டம்? சொல்லிக்கோங்க. நீங்க எந்த கொண்டு வந்த நபரால உங்களுக்கு என்ன பலன், என்ன பயன்? நீங்க சொல்லுங்க. நீங்க சிலாகிக்கிறீங்க. நாஞ்சில் சம்பத் வந்துட்டோம். நாஞ்சில் சம்பத்தால வந்து பாத்தீங்கன்னா நாகர்கோயில்ல ஒரு கவுன்சிலர் சீட் ஜெயிக்க முடியுமா? இல்ல சார், பிரச்சாரங்கள் பேச்சாளரா இருந்திருக்காரு. பேச்சாளர் கவரக்கூடிய கண்ணதாசன் நல்லா தெரிஞ்சுங்க. பேச்சுல நாவன்மைன்னு ஒண்ணு இருக்கு, சரிங்களா? நீங்க உண்மையை பேசுறீங்கன்னா தான் நாவல உண்மையை பேசுறா. நாவன்மைன்றது அதுதான் வலிமை. நீங்க நாக்க நீங்க சுழட்டி இந்த கம்பி கூட இருக்குதுங்க, வளைச்சி இந்த மூங்கில் கூட பாத்தீங்கன்னா நீங்க வந்து வளைச்சு ஒரு கட்டத்துல உடைஞ்சு போயிடும். இதெல்லாம் உடைஞ்சு போன நாக்கு. இதை வச்சு என்ன பண்ண முடியும்? நீங்க சொல்ல அதெல்லாம் எப்பன்னு கேட்டா முதல்ல ஒரு வார்த்தை. இப்ப நான் வந்து முதல்ல நாஞ்சில் சம்பத்தோட பேச்சை நான் கேட்கிறேன். கலைஞரை வந்து கடுமையா சாடி ஒரு வார்த்தையை பேசுறாரு, பல வார்த்தைகள் வந்து பேசுறாரு மதிமுக மாநாட்டுல. கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டு காலத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த பேச்சுக்கு அப்பா என்ன பேச்சியா அப்படின்னு சொல்ல முடியும். அதுக்கு பிறகு எத்தனை சார் டிடிவி எம்ஜிஆர்னு சொன்னார், மயக்கடிச்சு விழுந்துருங்க நீங்க. டிடிவி யாரு? டிடிவி யாரு? எம்ஜிஆர். டிடிவியே கேட்டிருப்பார், ஐயோ எம்ஜிஆர் முன்ன பின்ன பாத்தியா நீ? ஆமா, ஒப்பீடு கூட பண்ணிருந்தாரு இல்லையா? கலைஞர் வந்து நேரம் தவறுனது, நேரம் தாண்டி போனது, விஜய் நேரம் தாண்டி போனது. சார் கலைஞர் காலதாமதம் போனதுன்னா நான் பார்த்திருக்கிறேன் சார். நான் வந்து எக்மோர் செஷன்ல ஒரு கட்டத்துல வந்து ஏதோ நான் மோடி சொல்ற மாதிரி நினைச்சிடாதீங்க. எக்மோர் செஷன்ல ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா பேப்பர் வித்திருந்தேன், நியூஸ் பேப்பர். அன்னைக்கு பிடிச்சதுதான் இந்த இடத்துல இன்னைக்கு வரைக்கும் விடல, சரிங்களா? பேப்பர் அப்ப வந்து காலையில வந்து ஒரு ரயில்ல வருவாங்க சார். பேராசிரியர் வந்து காலையில வருவார் சார். நான் பார்த்திருக்கேன். கலைஞரை கூட பாத்தீங்கன்னா வந்து இப்ப ரொம்ப ரேரஸ்ட் வேற பார்த்திருக்கிறேன். கலைஞர் பேராசிரியர் வந்து பாத்தீங்கன்னா காலையில வந்து அதே நாள் வந்து பாத்தீங்கன்னா மாலைக்கு போவார் ட்ரெயின்ல. காலையில ஒரு ட்ரெயின்ல வர 11 மணிக்கு 10 மணிக்கு வந்து சேருது இல்ல, அது சேருது. மாலையில வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கே வந்து பாத்தீங்கன்னா மாலையில வந்து பயணப்படுவாங்க ரயில்ல. அவ்வளவு தூரம் அர்ப்பணிப்பு. அன்னைக்கு இருந்த ரயில் சர்வீஸ் உங்களுக்கு தெரியல. நான் கிட்டத்தட்ட 40 வருஷம் 35 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமையை சொல்றேன். எங்கேயோ முன்னேறி வந்துட்டோம். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து இவ்வளவு வசதி இருக்கு. ஜெட் விமானத்தை போறவரு வந்து கேரவன்ல போறவரு வந்து அவர் வந்து காலதாமதம் வர்றதையும் கலைஞர் காலதாமதம் வர்றதையும் நீங்க பேசுவீங்களா? நீங்க அதை ஒப்பிடுறான்னா இவன் என்ன ஜென்மம்? அப்ப அன்னைக்கே அடி போட்டாச்சு. என்னன்னு அன்னைக்கு அந்த காலதாமதம் போறத வச்சு அன்னைக்கே அடி போட்டாச்சு. தாவேக போய் தொலைங்க. நீ போறதுனால என்ன இப்ப யாராவது வசனப்படுறாங்க? ஐயோ நாஞ்சில் சம்பத் போயிட்டாரு, மிகப்பெரிய பலம் போயிடுச்சுன்னு சொல்ல போறாங்களா? நீங்க சொல்லுங்க. மல்லை சத்தியம் ஃபீல் பண்ணலாம். ஏன்னா திராவிட வெற்றி கழகம் ஒரு கட்சி வந்து ஆரம்பிச்சு வந்து நின்னாரு மனுஷன் மேலையில வந்துட்டு இப்படி போயிட்டாருன்னு சொல்லிட்டு அவரோட நிலைப்பாடு என்ன சார்? மல்லை சத்தியாவோட நிலைப்பாடு என்ன சார்? எனக்கு சார் இப்ப நிறைய கட்சிகள் வருது சார். இப்ப அது ஓபிஎஸ் ஒரு கட்சின்றாங்க. ஆமா, இந்த கட்சிகள் வர வரும் இருக்கிற கட்சியில இருந்து அவங்க விலகினாங்க. அண்ணாமலை விட்டுட்டீங்களே, அது அன்பு கூட்டம், அது ஒரு வந்து ஒரு கட்சி வந்து இப்படி பல கட்சிகள் வர்றதுனால
வாக்குகள் சிதறும்னு இவங்க நினைக்கிறாங்க. வாக்குகள் சிதறணும்னா எப்படி தெரியுமா சார்? இப்போ ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 லட்சம் ஓட்டு அவங்க வாங்கும்போது அந்த கட்சியில வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து குறைஞ்சபட்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 30,000 40,000 ஓட்டுகளை நீங்க வந்து இல்ல குறைஞ்சபட்சம் ஒரு 10% ஒரு 20,000 ஓட்டுகளை பிரிச்சீங்கன்னா பரவாயில்ல. நீங்க 200 ஓட்டு 300 ஓட்டு வந்து பார்த்தீங்கன்னா லெட்டர் பேட் கட்சிகளை வச்சுக்கிட்டு இப்ப நான் கேட்கிறேன், அண்ணாமலையே கட்சி தொடங்கினா என்ன? ஏற்கனவே பிஜேபி வாங்கினதுல இருந்து ஒரு ஓட்டு பிரிய போகுது, அவ்வளவுதானே. அண்ணாமலைக்கு ஏற்கனவே என்ன ஓட்டு, ஏன்னா அண்ணாமலை பிரச்சாரம் பண்ணதுக்கு என்ன ஓட்டு இருந்தது அந்த பிஜேபிக்கு, அதுல இருந்து பிரிய போகுது, அவ்வளவுதானே. இதனால டிஎம்கேக்கு என்ன நஷ்டம்னு கேக்குறேன் நானு. திமுக என்ன நஷ்டம்? இதனால இப்ப நான் கேட்கறேன் வந்து பாத்தீங்கன்னா வந்து இப்ப ஏற்கனவே வந்து வாங்கின வாக்கு இப்ப வந்து ஓபிஎஸ் ஒரு கட்சி தொடங்குறாரு. என்ன நடந்தோம்னு நீங்க நினைக்கிறீங்க? அதிமுக வந்து ஏதாவது ஏற்கனவே இவங்க ப்ரூவ் பண்ணிட்டாங்க சார் இவங்க செல்வாக்கு என்னன்றத. கட்சி பேர் வரப்போது, அவ்வளவுதான். இதை தாண்டி என்ன நடக்க போகுதுன்னு கேட்கிறேன் நான். ஏற்கனவே அந்த கட்சியில ஏகப்பட்ட சிக்கல் இருக்குது, ஏகப்பட்ட முதலிரவுகள் இருக்கு, அந்த ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருக்குன்னு நம்ம பாக்குறோம். ஒப்பீட்டு எந்த அளவுக்கு ஒரு என்ன ஒரு இலக்கியவாதியோட ஒப்பீடு பாருங்கன்னா முதலிரவே இப்பதான் முடிஞ்சிருக்கு, வேற ஓமையே உனக்கு கிடைக்கல. இவரு இலக்கியவாதி, முதலிரவே இப்பதாங்க முடிஞ்சிருக்கு, கேள்வி வேற கேள்வி கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? ஒரு நாகரிகம். ஏற்கனவே அந்த முதல்வர் தானே சார் பிரச்சனையா அந்த கட்சியில, யாருக்கு யாரோட முதல்வர் தானே பிரச்சனை. அப்ப பனையூர்ல வந்து முதல்வர் தான் நடக்குறாங்க. நீ போய் கட்சியில சேர்ந்த கட்சியை பத்தி சொல்லு, தலைவரை பத்தி சொல்லு. நீ அதெல்லாம் முதல்வர் ஒப்பீட்டு எவ்வளவு சொல்ற ஓமை என்னன்னு கேட்டா, உதாரணம் என்னன்னு கேட்டா, முதல்வர் இப்பதான் முடிஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட நபர்ல நான் அதான் சொல்றேன்ல சார். இங்க உங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்றேன், இது எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியல. மேல் உதடு கீழ் உதடு, நாக்கு உள்நாக்கு, பற்கள் மேல கீழே, இது எல்லாம் சேர்ந்ததுதான் வாய். இந்த வாயை வந்து வாடகை கூடக்கூடிய நபர்கள் நிறைய இந்த தேர்தல் நேரத்தில் வந்தாச்சு. ஆனால் கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 30 ஆண்டு காலம் வெறும் நாக்கை மட்டுமே கழட்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு கட்சிக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் 4 வருஷம் சொல்லி லீஸுக்கு அனுப்ப ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது நாஞ்சில் சம்பத். அதுல சீனியரா இருக்காருங்க. ஆமா, வெறும் நாக்கை மட்டும் கழட்டி எத்தனை கட்சியும் மாறிட்டு வந்து இப்ப என்ன கட்சி மாறலையே, நான் கட்சி மாறலையே 6 வருஷம் நான் இருந்தேன். 6 வருஷம் எங்க நீ எந்த மாதிரி ஏறல. இப்பதானே போய் எடுப்பு சொத்து தின்ட்டு வந்த மகாலிபுரத்துல. உன் பிரச்சனை என்ன? இப்பதான் விருந்து சாப்பிட்டு வந்தேன். எங்க போயிட்டு மகாலிபுரத்துல மல்லை சத்யா போட்ட விருந்து அங்க உட்கார்ந்து சாப்பிட்டு வந்துட்டு அடுத்த ஒரு வாரத்துல அந்த சின்ன சோறு ஜீரணமாகல, இன்னொரு கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. சொல்லுங்க, எங்க உன் விசுவாசம் இருக்கு? இப்ப உன் பிரச்சனை என்ன? செந்தில் வேலு 4 கோடி வீடு வாங்கிட்டான். உன் பிரச்சனை இப்ப அதுதான். இலைய வந்து உன் இலைய மட்டும் பாத்துருக்கணும். மக்கள் இங்க ஏழையா இருக்காங்க, அதெல்லாம் கிடையாது. கொள்கையாது மண்ணாங்கட்டி அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. செந்தில் வேலு 4 கோடி வாங்கிட்டான், வீடு வாங்கிட்டான். இப்ப பிரச்சனை என்ன? எதுங்க கட்சி மாறி கேட்டா, அந்த பையன் இப்ப வந்த பையன் அவன் வந்து 4 கோடிக்கு வெக்கப்பட வேணாமா கண்ணதாசன், வெக்கப்பட வேணாம். பிரச்சனையா அதுதான். அங்க இருக்க ஒருத்தன் கூட, அந்த பனையூர்ல இருக்க ஒருத்தன் கூட பொண்டாட்டியோட வாழாதுதான். நீங்க என்ன யார வேணும் நீங்க சொல்லுங்க, நீங்க யார சொல்றீங்கன்னு நான் சொல்றேன். யாராவது அந்த கட்சியில வந்து புதுசா போய் சேர்ந்தவனும் சரி, ஏற்கனவே இருக்கிற யாராவது பொண்டாட்டியோட வாழறவங்க இருக்காங்களா சார்? நீங்க சொல்லுங்க சார், யார வேணும் நீங்க சொல்லுங்க. பொண்டாட்டியோட வாழாத அத்தனை பேரை வந்து பாத்தீங்கன்னா வந்து மனைவியால் கைவிடப்பட்டோன்ற சங்கம், அந்த கட்சியை வந்து இவங்க பேரை மாத்திக்கணும். மனைவியால் கைவிடப்பட்ட கழகம் எதுன்னு கேட்டீங்கன்னா அது தமிழக வெற்றி கழகம் தான். விஜய்க்கு மனைவியோட வாழல, ஆதவர்ஜனா மனைவியோட வாழல, குடும்பத்தை மனைவியோட வாழல, செங்கோட்டையன் மனைவியோட வாழல. இது இவன் வாழ்வானான்னு தெரியல. இப்பதான் இவன் போயிருக்கான். போனதுமே முதல்வன்ட்டான், இது முதல்வர் முடிச்சிட்டான்ட்டான். பாத்தீங்களா இல்லையா? நான் சொல்லல எதுவுமே. நான் எப்பவுமே சொல்றேன், என்ன வார்த்தையோ அந்த வார்த்தையை எடுத்துதான் நான் பேசுறேன். முதலிரவுக்கு நீ கட்சியில போய் சேர்ந்துக்கு என்னடா சம்பந்தம்? பெரிய இலக்கிய பிடிங்கன்னா என்ன வேணா பேசிடுவா நீ? இப்படி பேசிதான் அண்ணா தூக்கி அடிச்சாங்க உன்ன, அந்த அம்மா தூக்கி அடிச்சாங்க. அதுக்கப்புறம் எடப்பாடி சேர்க்கவே இல்லை, யாரும் இவனை சேர்க்கவே இல்லை. கடைசி வரைக்கும் டிஎம்கே ஓட்டிட்டான். அப்படி இப்ப பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஒரு நாவன்மைன்றதே இல்ல சார். நம்பகத்தன்மை வேணும் சார். நீங்க பேசுனீங்கன்னா நம்பகத்தன்மை வேணும். இவர் பேசுறது சரியா இருக்குங்கன்னு சொல்லி ஒரு 10% நம்பணும். நீ பேசினா இப்ப என்ன செய்ய போறாங்க? நீ வந்து விஜய் தலைமையில் ஆட்சி அமைப்புன்னு சொல்ல போற, அந்த தற்கொலை கும்பலும் கை தட்ட போகுது. இப்போதைக்கு அவங்களுக்கு என்ன இருக்குன்னா, தாத்தா தற்கொலை கிடைச்சிட்டாரு, இவன் தாத்தா தற்கொலை. சில நபர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அடையாளம் நீங்க என்ன செஞ்சாலும் சரி அப்படியே இருக்கும். இப்ப இவ்வளவு நாள் ஏன் பேசலன்றாங்க, நீ போய் சேர்ந்த இடத்த வச்சுதான் பேசுறாங்க. இதே நீ வந்து பாத்தீங்கன்னா வந்து திமுகலையோ அல்லது வேற ஏதோ ஒரு கட்சியில நீங்க போயிருந்தா கூட இதை பத்தி பேச மாட்டாங்க. நீங்க போயிருந்த இடம் அப்படி. இந்நேரம் வந்து செங்கோட்டையனுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு உணர்வுபூர்வமான ஒரு மனிதரா இருந்திருந்தா இந்நேரம் தாவேக தரப்புல வந்து ஒரு அனுமதி கேட்டு, இவருக்கு தான் அனுமதி கொடுத்துட்டாங்களா தமிழ்நாடு முழுவதும் பரப்புரை
தாவேக்களை வந்து ஒரு அனுமதி கேட்டு நான் வந்து கோபியில வந்து நான் வந்து ஒரு கூட்டத்தை போட போறேன், எனக்கு அனுமதி கொடுங்க. இந்நேரம் செஞ்சிருந்தேன் சார். செங்கோட்டையன் சரியான ஆம்பளையா இருந்தான்னா, எடப்பாடிக்கு சவால் கொடுக்குற ஆம்பளையா இருந்தாக்கா இந்நேரம் வந்து பாத்தீங்கன்னா கோபிச்செட்டிப்பாளையத்தின் தலைவரை நீங்க வராதீங்க. இது நீங்க பெரிய கல்ட்டு. செய்தியாளர் சந்திப்புல வேணா கெடு விதிக்கலாம், ஆனா களத்துல பாத்தீங்களா இப்ப பாத்தீங்களா நீனும் பெருசா ஒருங்கிணைச்சிருவேன், அதிமுக ஒருங்கிணைக்கிற சக்தி எல்லாம் இருக்குன்னு பேசிட்டு இருந்தேன். ஆமா, இப்ப நீங்க என்ன செய்யணும் விஜய் கிட்ட, தலைவரே ஒரு அனுமதி, நீங்க வராதீங்க, நீங்க பெரிய கல்ட்டு, நீங்க பெரிய ஆளுமை, நீங்க வராம நான் கூட்டத்தை நடத்துறேன். இந்நேரம் அனுமதி கேட்டு நடத்திருக்கணும்ல சார். இந்நேரம் எடப்பாடிக்கு சவால்னா அதான் சார் செஞ்சிருந்தோம். நீ அதை செய்ய விட்ட, முடிஞ்சிச்சு. அப்பவே செங்கோட்டையன் கதை முடிஞ்சிருச்சு. விஜய் வரும்போது நீ கூட்டத்தை காட்டுறது நீ ஒண்ணும் பெரிய ஆளு, விஜய் தானே காட்டுறான் அந்த கூட்டத்தை. விஜய் வந்து கூட்டத்தை காட்டுறது, விஜய் எங்க போனாலும் கூட்டம் வந்தாலும் பேசிட்டு இருக்காங்க. ரசிகர் கூட்டம் அது தனி, அது ரசிகர், அது வேற. செங்கோட்டையன் கூட்டத்தை இந்நேரம் காட்டிருந்தல, அது நீ என்ன, அது வந்து பாத்தீங்கன்னா வந்து அதிமுக தொண்டர் உங்ககிட்ட பிறண்டு வந்துட்டாங்கன்ற, உருண்டு வந்துட்டாங்கன்ற, இல்ல என்கிட்ட தான் இருக்கு, வந்து அதுவும் 4 மேற்கு மாவட்டம் உங்ககிட்ட தான் இருக்குங்கிற ஒரு கூட்டத்தை. விஜய் வந்ததான பிரச்சனை. அதே கோபிச்செட்டிப்பாளையத்துல போட்டு பலத்தை காட்டுங்க. எடப்பாடி பலத்தை காட்டினார்ல, நீ காட்டு. இப்ப புரியுதுங்களா? அங்க தொண்டர்கள் கூட இல்ல. கடைசி காலத்துல அம்மாவால் வந்து புறந்தள்ளப்பட்டு கிட்டத்தட்ட நீக்கப்பட்டு நீங்க வந்து இருந்தீங்க. உங்களுக்கு மீண்டும் வாழ்வு கொடுத்ததுன்னு கேட்டா, அன்னைக்குள்ள நெருக்கடியான ஒரு சூழல்ல வந்து சசிகலா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வந்து ஒரு ஒருங்கிணைக்கும் போது அப்போ ஒரு அமைச்சர் பதவி உங்களுக்கு வந்தது, அவ்வளவுதான். தவிர ஏன் வந்து சசிகலாவே வந்து இவரை வந்து செங்கோட்டையனை வந்து பாத்தீங்கன்னா வந்து பொறுப்பு கொண்டு வந்திருக்க முடியாது. ஏன் அப்போ ஒதுக்குனாங்க? அப்போ உங்க மேல ஏற்கனவே அலிகேஷன் நிறைய இருக்கு. அப்படி குற்றச்சாட்டுகள் உள்ள, அதுவும் குறிப்பா வன்கொடுமை, ஊழல், பாலியல் குற்றச்சாட்டு உள்ள ஒரு நபரை கொண்டு வந்து நீங்க வந்து வச்சுக்கிட்டு, இது ஏதோ திரிஷாவோட நாய்க்குட்டியை தூக்கி வச்சிட்டு இருக்கிற மாதிரி நீங்க வந்து இப்ப சீன் ஓடிட்டு இருக்கீங்க. கிட்டத்தட்ட அதுதான், அதுக்கு இதுக்கு ரொம்ப வித்தியாசம் இல்ல. திரிஷா வச்சிருந்த அந்த நாய்க்குட்டியை தூக்கி வச்சதுக்கும் செங்கோட்டையன் தூக்கி கட்சியில வச்சது பெரிய வித்தியாசமா எனக்கு தெரியல. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சா சொல்லுங்க. ரொம்ப மோசமா பேசுறேன்னா அப்படிதான் பேசுவேன். எனக்கு வந்து யாருமே சார், நான் யாருக்கும் சார்பு நிலையில நான் பேசுறேன் சார், நான் ஓப்பனா பேசுறேன். இதான உண்மை. என்னவோ பெரிய அந்த அதுதான் நான் மீண்டும் இந்த ஆரம்பிச்சதுக்கு நான் வரேன்னு கேட்டா, வீசி இருந்த குப்பைகள்லாம் தூக்கி வச்சு நீங்க வந்து பாத்தீங்கன்னா பனையூர்ல கொள்ளு வச்சுட்டு ஐயா பாருங்க ஐயா பாருங்கன்னா